அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காவியம் ராமலிங்காவியம் ராமலிங்காவியம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி முழுமையான ஆராய்ச்சி. இந்த தொடரில் நாம் வள்ளலார் அருளிய பாடல்களையும் வள்ளலார் அருளிய உரைநடை பகுதியையும் ஆராய்ச்சி செய்து அதிலுள்ள உண்மைகளை கண்டு தெளிவு பெறுகின்ற நோக்கமே இந்த தொடரின் நோக்கம். அதோடு மட்டுமல்லாது இந்த திருவருட்பாவையும் உரைநடை பகுதியும் படித்து புரிந்து கொள்ள முடியாமல் எவ்வளவோ பேர் இருப்போம். அவர்களுக்கு உதவி செய்யும் வகையிலும் இந்த தொடர் வருகின்றது. இதன் தலையாய நோக்கம் என்னவென்றால், நாம் வள்ளலார் கூறிய உண்மைகளை அறிந்து நமது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நாமும் வள்ளலார் போல் மரணமில்லா பெருவாழ்வை அடைவது. இந்த உண்மைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் முப்பையா. ஐயா வணக்கம். ஐயா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வள்ளலார் ராமலிங்காவியம் ராமலிங்காவியம் ராமலிங்கம். தலைவர் வணக்கம் ஐயா. தலைவர் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னாக்கா, நெஞ்சறி உறுத்தல் பார்த்தோம். இந்த பெண்ணாசை வரைக்கும் பார்த்துட்டியா? எல்லாரும் ஆறாவது படிச்சா போறோம், 5 தடவை வேண்டாங்கிறாங்க. சரி, ஏன்னு கேட்டாக்கா அதுல உள்ள நிறைய பக்தி ஒழுக்கம் தான் அதுல மெயினா இருக்காது. அதுல பக்தி ஒழுக்கம் மெயினா இருக்காது. சரி, அதான் நம்ம கரையாடுறதுக்கு பக்தி ஒழுக்கம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. சரி, ஒரு புராண கதை மாத்திரம் இல்லை. நெஞ்சர் ஒழுத்தல் நிறைய அவ்வளோ பக்தி எழுதியிருக்காரு. பக்தியோட ஒழுக்கத்தை எழுதியிருக்காரு. ஆக மாலை, இங்கித மாலை, அதாவது அருமையான பாடல்கள். யாரும் எழுதிய பொருள் சொல்ல முடியாது. இங்கித மாலை சொல்லவே முடியாது. கடினமான பாடல்கள். இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஆறாவது ரொம்ப எளிமையான பாடல்கள். அதெல்லாம் அதை எடுத்துக்கிறாங்க எல்லாரும். இங்கித மாலைலாம் பொருள் சொல்ல கஷ்டம். சரி, அதெல்லாம் உங்களுக்கு இங்கித மாலையில 6வது கருத்து முடிஞ்ச கருத்து என்ன? ஆன்மாவை சேர்றதுதான் முடிஞ்ச கருத்து இல்லையா? அந்த கருத்து தான் இறுதி மேல இருக்கு. மாத மேலே அதே கருத்து தான். நாம 2ஆம் 3வது வந்ததுனால எடுக்கிறது இல்லை. நாம என்ன பண்ண போறோம் இப்போ, இந்த திருமண ஒழுக்கங்கள், அறிவுரைகள், அனுபவங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறோம். இந்த மாதிரி வரும்போது முதல் 5 தலைமுறைக்குள்ள முதல் தலைமுறை எடுக்கிறேன். முதல் தலைமுறை அதே நெஞ்சு 60 பாருங்க ஐயா. இன்னைக்கு போன வாரம் கொஞ்சம் வேகமா போயிட்டோம் இந்த நெஞ்சறிவுறுத்தல்ல. ஓகே, இதுல இந்த பாட்டோட ஃபார்மேஷன் எப்படின்னு கொஞ்சம், அது எத்தனை பகுதியா இருக்கு? இதுல மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கு? அன்னைக்கு 396வது பாட்டு இருக்கு. இப்ப மண்ணாசை பொன்னாசைக்கு வந்துட்டியா? மொத்தம் 703 பாட்டு இருக்கு. சரியா? மொத்தம் 703 பாட்டு. பகுதி 1வது பாட்டுல இருந்து 271வது பகுதி வரைக்கும் கடவுளை பத்தின்னு சொன்னீங்க போன கிளாஸ்ல. கடவுள் இப்படி இருக்காரு, அவர் இப்படி இருக்காரு, இது அது இதுன்ட்டு 271 பாட்டு எல்லாமே கடவுளை பத்தி தான். 1ஆம் திருமுறை இங்கித மாலை. சரி, 703 கண்ணி மொத்தம். 703 கண்ணி. 703. ஆமா. இதுல முதல்ல எல்லாம் உங்களுக்கு கடவுளை பத்தி எல்லாம் வரிச்சு இல்லையா வருவாரு. கடவுளை பத்தியே சொல்லிட்டு வர்றாரு எல்லாமே முதல்ல இருந்து. எது வரைக்கும்? வராது. 271 வரைக்குமா? அன்புடனே தாவென்றால் நல்லருண் இந்தா என்பான் நம் பெருமான்
உன்பால் ஓதி அழுக்கின்றேன். இதெல்லாமே கடவுளை பத்தி, கடவுள் என்ன செய்வாரு, என்னென்ன பண்ணுவாரு எல்லாமே வருது. சரியா? அதாவது 1வது கண்ணில இருந்து 200 எத்தனாவது வரைக்கும்? 269 வரைக்கும். 267 வரைக்குமா? இல்ல 291 வரைக்கும். 290 வரைக்கும். 291. அதான் அழகா சொல்ல பாருங்க. நீ வந்து விஷம் தெரியாம பேர் முன்னால ஒரு கீட்டு போட்டாங்க பாருங்க. தீதுரு நீ ஐயா இல்லைங்க, மேகநாதன் ஐயா அப்புறம் குணசேகரன் ஐயா போன இதுல வந்து இது பாத்துட்டியா? வந்தீங்கன்னு தெரியல 2 பேரும். ஆமாங்கய்யா. நெஞ்சறி உறுத்தல் பாடல் வந்து பாத்துட்டோம். பாடல் எல்லாத்தையும் பாக்கல. முன்னுக்கெல்லாம் வந்து கடவுளை பத்தி என்னன்னு சொல்லிட்டு வர, இதெல்லாம் கடவுளை பத்தி சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் மனசை பத்தி சொல்லுவாரு. இப்ப லாஸ்ட்ல வந்து இந்த விஷம் மனசை பத்தி சொல்றாருயா. நேரான விஷம். நீ உன் பேர் முன்ன தெரியாம ஒரு கீட்டு போட்டேங்கிறார். கொக்கி போட்டு நீ நெஞ்சு ஆயிடுச்சுல்ல. இப்ப வந்து நெஞ்சு நெஞ்சு நீ நஞ்சு முன்னால கீத்து போட்டேன். அதாவது இங்க முன்னுக்கு அந்த கீத்து இருக்குல்ல, இது சொல்றாரா? இந்த கீத்து சொல்றாரா? ஆமா. இத அழிச்சிட்டாக்கா நஞ்சு பேர் சொல்றாங்க. உன்னை விஷம் எல்லாமே போட்டேன். என்ன விஷம் சொன்னா ஃபர்ஸ்ட் காமத்தை எடுக்கிறார். இப்பதான் வர்றாங்க வலிக்கு. ஆமா காமத்தை வர அப்படியே வர்றாரு. எங்கிருந்து 292ல இருந்து பெண்ணாசை தானே அது ஐயா? ஆமா ஐயா இது பாத்துட்டோம். இது வரைக்கும் போயிட்டியா? 360 வரைக்கும் பெண்ணாசி முடிஞ்சு பொன்னாசிக்கு வரும் இன்னைக்கு. தலைப்பு என்ன தலைப்புங்கய்யா? அது 1ஆம் திருமுறை 3ஆம் பதிகம். நெஞ்சறிவுறுத்தல் 1ஆம் திருமுறை 3ஆம் பதிகம். நெஞ்சறிவுறுத்தல் 1ஆம் திருமுறை. இது வந்து 396 வரைக்கும் நெஞ்சு பெண்ணாசிங்க. 396 வரைக்கும். சரி, 397 இருந்து பொன்னாசி வருது. பொன்னாசி பார்த்துட்டோம். பொன்னாசை பார்க்கல, நிப்பாட்டிட்டோம். பொன்னாசி பார்த்தது சார். பொன்னாசை பார்க்கல சாமி, நான் தான் நிப்பாட்டிட்டேன். அதோட போதுன்ட்டு. அப்படியா? பொன்னாசிக்கு வருவோம். இல்லைங்க, அந்த தேங்காய் அனுபவம் இருக்குமா, அது ஒரு மட்டும் பாத்துரும். சரி வேணான்றீங்களா? இல்ல வந்ததுக்கு வந்துட்டீங்க பாத்துருவோம். சரி விடுங்க. ஓகே, 300 எத்தனை வரைக்கும்யா? 396 வரைக்கும் வந்தது. பொன்னாசி பார்த்துப்பா நம்ம. இல்ல பாக்கல பாரு. இல்லைங்க சாமி, இங்க பாருங்க. இல்லைங்க பார்த்தோமே. அது கொஞ்சம் பார்த்தோம், டீட்டெயிலா பாக்கல. 300 எத்தனையா? 397. 397. நேசமிலாய் அதா நெருப்பனவே பொங்கினீங்க. நான் என்ன சொல்லுவேன், நெய் விட்டா அப்படி கப்ப கப்பன்னு எரியும். அது மாதிரி பொல்லாது மேல் மேல பொங்குதேங்கல. பொன்னாசை மேன்மேலும் பொங்கு நெய்யே. நெரு மாதிரி பொல்லாது பொங்கினீங்கள. அப்புறம் பொன்னாசை வச்சு இழந்து வீணே அதுல இருந்து எத்தனை இதுல பகலையா
ஆமா போன வாரம் பார்த்தோம். பொன்னாசை வச்சு எவ்வளவு பேர் வீடு வயிறு எரிஞ்சு காசு ஆமா போச்சே காசு போச்சேன்னு வயிறு எரிஞ்சு செத்தவன் நிறைய பேர் இருக்கான், அப்பயும் திருத்த மாட்டியே அப்படின்றாரா? ஆமா ஆமா. அந்த படம் பாருங்க, தத்துகின்ற தத்துகின்ற உன்னுடையார் ம் பள்ளி ஒன்றை அல்லது என்னுடையார் கண்டிகின்றனை. இது என்ன அர்த்தம்னா, தத்துவம் தவளை அதான் தத்துவம். தவளை தத்துவம். ஓகே. தத்துவம் அந்த மாதிரி பணம் இருக்க ம் படம் நிற்காது, தத்து போயிடும். கை ஐயா ஒரு தவளை பிடிச்சு கையில வச்சிருந்தா வச்சுங்களேன், கொஞ்சம் ஏமாந்தனாக்கா அப்படியே குதிச்சு ஓடிடும். ஏன்னா நம்ம இது தவளை பிடிக்கிற வேலை செஞ்சிருக்கேன். ஆமா அதான் என்ன தத்துகின்ற பொண்ணு இருக்கேன், தாவி போற பொண்ணு அது. தாவி போற பொண்ணு கையில நிக்காதுன்றீங்களா? அதான் சொல்றாரு. இதெல்லாம் படிச்சா போறாது, மனசுல வாங்கணும். மனசுல வாங்கிட்டு ஓ பொண்ணுனா இப்படிதான் இருக்கும், தத்தி தான் போவோம், அதோட தன்மையே அதுதான் வல்லாரு சொல்றாரு. காசு வந்து தத்தி தான் போவோம், அப்ப நம்ம டென்ஷன் ஆக வேண்டாம். தத்துகின்ற பொன்னுடையார் துன்ப புணரி. தத்துகின்ற பொண்ணு வச்சுங்க, தவறு போற பொண்ணு, அதை உடையவங்க வச்சுங்கிறவங்க புணரிதான் சேர்றது, துன்பம் தான் சேருது அவங்களுக்கு. ஓ அவங்க வந்து துன்பம் சேர்றவங்க. ஆமா துன்பம் சேருது. காசு இருந்துச்சுன்னா துன்பம் சேருதா? எப்படியா அது? காசு செஞ்சா குஜாலா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். காசு இருக்கு அவங்ககிட்ட? என்கிட்ட காசு இல்ல. அப்போ வந்தா பாரு, காசு அனுபவம் அனுபவம். பணம் தான் தெரியும், துன்பம் தெரியும். துன்பம் தான் சேரும். பணம் வந்தாக்க துன்பமும் சேர்ந்து வந்துருமா? ஆமா பணம் சேராது, பொன்னாசை இருந்தா பணம் சேராதுன்னு சொல்றாங்களா? இல்ல சாமி ஐயா, இவரு நம்ம மேகநாதன் ஐயா சொல்லுங்க. என்ன சொல்றாருன்னா, தத்துனாக்கா தவளை தத்துன்னு தெரியுமா? தவளை தாவி தாவி போடுமே. இந்த காசு வந்து எப்படின்னாக்கா, கையில வந்து நீங்க தவளையை பிடிச்சி வச்சீங்கன்னா இங்கிட்டு தாவி ஓடும் தானே, அந்த மாதிரிதான் காசா. ஆமா ஆமா. நம்ம கையில வச்சிருந்தவங்க அது எப்பதான் வெளியே ஓடலான்னு பாக்குமா. அப்ப இந்த காசு சேர்க்கணும் சொல்றவங்க வந்து அவங்க கிட்ட துன்பம் தான் சேருதான். அப்ப அதான் நான் கேட்டேன், காசு சேர்ந்தாக்கா குஜாலா இருக்கலாமே, ஓஹோ ஆஹான்னு வாழலாமே, வசதி வாய்ப்பு, காரு பங்களா சாப்பாடுட்டு. அதான் ஐயா சொல்றாரு, உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேட்டாரு. என்கிட்ட இல்ல சரி வந்தோட பாருங்க தெரியும்னாரு. இங்கேயே அடி வைத்த கலக்குது. இப்ப சொல்லுங்க சாமி. சார் ஐயா வந்து அழகா எழுதுகாரு, பார்த்தாதீங்க. பணம் இருந்தா துன்பம் தான் சேரும், வேற எதுவுமே வேற ஒண்ணும் இருக்காதுங்கிறாரு. அதாவது தத்துகின்ற பொண்ணுடையார் துன்ப புணரி, அதாவது துன்பத்தை சேர்த்துக்கிறவங்க. சரியா? துன்பம் சேரும், துன்பம் சேரும் என்று அல்லது மற்ற வேற என்ன அவங்ககிட்ட பாரு. என்னுடைய அது வச்சிருக்க என்ன வச்சிருக்காங்க, வேற என்ன துன்பம் தான் வச்சிருக்காங்க, வேற என்ன வச்சிருக்காங்கன்றீங்களா? பார்த்து சொல்லுங்க பாரு. இல்லங்க அது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்ப்போம். காசு நிறைய சரி நிம்மதியா இருக்க முடியாது, வேலையில என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கும், காசு சேர்க்கணுமே காசு போயிருமேன்ற பயம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? சரி துன்பத்தை சொல்லுங்க, என்ன துன்பம் சொல்லுங்க, கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுங்க. அடுத்த வரி வருது, நீயே கேட்கணும். ஓ அடுத்த வரி வருதா? கேள்வி இவன் கேள்வி கேட்பான்னு எழுதி வச்சிருக்காரோ? சொல்லுங்க. பொண்ணு இருந்தால் துன்பம் கிடைக்கல. முதல் துன்பம் அன்பா வளர்த்தால தாயி அம்மா, அவனுக்கு தெரியாம வைக்கலாமே இறந்து அடையலாம். அந்த டென்ஷனு எவனாச்சும் எவனுக்கு தெரியாம ஒழிச்சு வைக்க, தாய்க்கே தெரியாம ஒழிச்சு வைக்கணுமே, அதை பாதுகாக்கணுமேன்ற பயம் வேற, அதே தூங்க முடியாது. அந்த இடம் அது என்ன பண்ணுவேன், இடம் கிடைச்சது, ஏற்ற இடம் கிடைச்சது, இடம் கிடைச்சிச்சு வச்சுட்டீங்க, வச்சவர் மறந்து போச்சு அந்த இடம். ஏற்றவிடம் வைத்தாலும் அங்கதனை வைத்தவிடம் காட்டாமல் எய்த்தால் சிவசிவ மற்றன் செய்வாய். சிவசிவா கடவுளே என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாரா? வச்ச இடத்துல வச்சு பண்ணுவேன். ஆமாயா புதைச்சுப்படி எங்க போச்சுன்னு தெரியலனா
சரி இதுதான் புதையல் புதையல்ன்றாங்களே. இவனுங்க மத்தவங்க பாத்திர கூடாது ஒழிச்சு வச்சிருப்பானுங்க போல இருக்கு. அதுதான் நம்மளுக்கு புதையல கிடக்குது. இல்ல இப்பெல்லாம் பேங்கே அப்பெல்லாம் கிடையாதுல்ல. ஓ, மண்ணுல பதிச்சு வைக்கிறதா அப்ப? ஆமா, வேற வழி இல்ல. ஓ, இப்பதான் பேங்க் வந்துருச்சு. சொல்லுங்க. இது முதல்ல நல்லா ஃபுல்லா படிச்சிருவியா? இது ரொம்ப முக்கியம். ஜெயிக்காது ஜெயிக்காது நின்றாலும் இல்ல, இளஞ்சமா ஏகில பரவாயில்ல தெரிஞ்சு வச்சு இடம் தெரிஞ்சிச்சு. எடுத்தாக்கா கரியா போயிருமா அது. கரியா போமா? படம் உழைச்சிக்கல பதிச்சு செல்ல அரிச்சிருமா? கரியா போயிருமா அது. கரியா வரல ஒண்ணு கேறாரு. கரியானது என்றால் அரகரா. அரகரானா அரகர ஆனா கூட அழகா என்ன பண்ணு. அரகர மகாதேவா அப்படின்னு வாங்கல. அதேதான். சரி, நன்றாக கட்சியில ஒரு இடத்துல நில்லு, ஒரு நில்லு, அந்த படத்தை நில்லு சொன்னா கூட காசு தங்க மாட்டுதுன்னு வாங்கல. அதான் ஓடிடும். நன்றாக ஒன்றொரு சார் நெல்லென்றால் ஓடுகின்ற நீ அதனை என்றும் புறப்பதனுக்கு என் செய்வாய். புறப்பதனுக்குன்னு என்னையா? காப்பாத்துறதுக்கு. ஓ, எப்படியா ஓடுது? செலவு வந்துருதுன்றாரா? ஆமா, எதாவது போயிடும், படம் போயிடும். ஆமாயா, நான் அன்னைக்கு காட்டுனேனையா ஒரு பாக்ஸ். அதுல நிறைய தான் இருந்துச்சு. ஏதாவது ஒண்ணு வந்து அந்த பாக்ஸ் திறக்க வேண்டியதா இருக்குது. நான் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சோண்டு இருக்கல, அதான் எல்லாம் வேடனால வந்துதான். என்ன பண்ணுவாங்க. அப்புறம் வெறியோட வந்து அதெல்லாம் புரட்டி பார்த்து கோலத்துல மத்தவன வந்து புடி விடுவாங்க. கோபத்துல வந்து திருடனுங்களையா? ஆமா, பேத்து அதை பத்து பாருல்ல, பேத்து எடுத்து நம்ம ஒழிச்சு வச்சிருப்போம். பேத்து எடுத்து கோபத்தால மாற்ற மத்தவங்க இழுத்து பிடிச்சி படிச்சு பாரு. என்ன பண்ணுவேன்? இது நம்மளுக்கு வருதோ இல்லையோ, இவரே இந்த பயத்தை ஊட்டி விட்டுருவாரு. இப்ப சொல்ற இத கேட்டோடனே பயம் வந்துடும் நம்மளுக்கு. ஆமாயா, எவன் வந்து திருட்டு போன ஒரு பயம் இருக்குல்ல. ஆமா. அப்புறம் பேர் எடுக்கிறதுக்கு அப்ப இது பழசு கையில கை விட்டா கூட பழைய செங்கல் எல்லாம் கொட்டும். என்னங்க போச்சு நல்ல உள்ள. சரி, எடுக்கிறது கை விட்டாங்கன்னா கருங்குள்ளி செங்கல் எல்லாம் கொட்டும், குழையெல்லாம் கொட்டும். சரி, எவ்வளவு தினமும் இருக்க கொட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க கேட்காரு. போச்ச இடத்துல எது கை விடுறதுக்கு இல்ல. இப்ப பரவாயில்ல, பேங்க் இருக்கு, இல்ல சேஃப் இருக்கு. இதெல்லாம் பரவாயில்ல. போய் பொன் காவல் போதும் போய் எடுக்கும் போது பொண்ணு காவல் போதும் இருக்காதுக்கு திரும்ப மறிச்சா என்ன பண்ணுவேன்? அது என்ன அது அப்ப இப்பெல்லாம் இல்ல, அப்பதான் இது. அப்புறம் பொன்காவல் பூத் சொல்லுங்க. அது இல்லைங்க, அது அப்புறம் இருக்கட்டும். அது என்னது இது? பொன்காவல் பூதுன்னா ஒரு பூதம். ஐயா, இப்ப எங்க மலேசியால கூட சொல்லுவாங்கய்யா. அது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, தக்காளி வச்சு, அதாவது ஜின்னு வச்சிருக்காங்க, அங்க போய் எடுக்க முடியாது, அவங்க ஜின்னு வச்சிருக்கிறான், உள்ள போனீங்கன்னாக்கா அதை அடிச்சிரும் அப்படின்னு வாங்க. ஒண்ணு காவல் போதும் இருக்கும். அது என்ன பண்ணி அடுத்தது அந்த பொன் காவல வந்து மீறிட்டீங்க. சரி, ஆனா உங்க தலைமையில ஏறுமே பணம் வந்தோடனே. ஓகே, அதாவது இந்த பூதத்தை மீறி எடுத்துட்ட, காசு வந்தோட ஆணவம் தலைக்கு மேல ஏறிடுச்சு. ஆமா, என்ன பண்ணுவாங்க ஆச்சா, ஆணவம் வந்துடும். சரி, அடுத்தது சீர் அன்போட சொல்லி என்ன லோபம் என்ன குருமன் வரும். சீர் நீ சீர் கொடுக்கணும் குழந்தைகள்லாம். ஆனா ஒரு மனசு வராது. லோபம் குருமன். ஓ ஐயா, காசு இருந்தாக்கா செலவு பண்ணணும்.
செலவு இல்ல, ஆ, பிள்ளைங்க பொண்ணுலாம் சீர் கொடுக்கணும்பா, சரி. ஓ அதுக்கே கொடுக்க லாபம் வரும் 10 ரூபாய். ஓ எனும் குறும்ப மாமனார் நின்னே மாமனார் வருவனதற்கு என் செய்வாய், வருவான் என்ன செய்வ? லாபம்னா கஞ்சத்தன புத்தி. கஞ்சத்தன புத்தி வந்துரும். ஆமா ஆமாய்யா, இந்த காசு உள்ளவங்க வந்து காசு இழக்க மாட்டாங்க, ஒண்ணு கணக்கு பண்ணுவாங்க. ஆமா, ம். பார்த்து பேசுங்க. ஏன் இந்த மாதிரி காசு இருக்க போகுது. உண்மையை சொல்றதுக்கு நான் ஏன் பார்த்து பேசணும்? ரைட். முன்ன உண்மை எதுவும் இப்ப என்ன இல்லைங்க, நான் பொய்யா சொல்றேன். நிறைய பரவாயில்ல. பேர்கிட்ட சொல்றேன், நிறைய எல்லாத்திட்டையும் சொல்லியே, நிறைய பேர்கிட்ட வந்து இந்த உலோப குணம் இருக்குன்றேன். ஒண்ணு ம். ஏதும் இல்லாத நமக்கு முன்ன எதுவும் இல்லாம அதுலயே இருந்தது. என்ன முன்னேதும் இல்ல நமக்குண்டோ இல்லையே நம்ம என்று. உண்டோ இல்லையோன்னு சொல்லி ம். எல்லா சந்தோஷமும் அழிஞ்சு போடும். சொல்லுங்க திரும்பி சொல்லுங்க, புரியல. முன்ன வந்து நம்ம எதுவும் இல்லாம முன்ன இல்லாம இருந்தோம். சரி, மிந்தி ஒண்ணுமே இல்லாம இருந்தோம், திருப்பி அப்படி ஆயிருமோன்ற பயமா? பின்ன நம்ம இது இருக்காதுன்னு சொல்லி அதை நினைச்சு எல்லா சந்தோஷமும் போயிடும். எப்படியா சொல்றீங்க? எக்ஸாம்பிள் கொடுங்க, புரியல அது. இப்ப காசு இருக்கியா மட்டும் இப்போ வந்துருச்சியா? சரி, இப்ப முந்தி வந்து நான் ரொம்ப ஏழையா இருந்தேன், இப்ப என்கிட்ட காசு நிறைய வந்துருச்சு. ஓகே. ஆமா, வச்சிருந்தா தானே பின்ன நம்ம உதவும். ஓ, அதுக்காக காசு சேர்க்கணும் முந்தி மாதிரி ஆயிர போகுது அப்படின்ட்டு சேர்க்கணும்னு போயிட்டு வேலை செய்யறது, நிறைய கேட்டா பண்றது அப்படின்ட்டு எல்லா சந்தோஷம்லாம் போயிடும், நிம்மதி இருக்காது. இருக்காது. சரி, காசே இல்லைனாலும் நிம்மதி இருக்குமா? இருக்கும். என்ன இருக்கும்? இல்லாமல் ம். ஆய்ந்தோர் 1000 பேர் பக்கம் பாய்ந்தோடி போயிட்டு பார்த்துலையோ பணத்தை பாரு, 1000 பேர் வந்து போயிடும். போது பகல் ஏறி அது ஓடி புரியலையா? நில்லாமல் அயர்ந்தோர் ஆய்ந்தோர் கொஞ்ச நாள்ல இல்லைங்க, நில்லாமல்னா என்னையா? பணம் கையில் வைக்காம அயர்ந்தோர்னா ஆய்ந்தோர் ஆய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணுவங்க. கொஞ்ச நாள்ல இந்த படம் 1000 பேர் பார்த்து போயிடுச்சு இல்ல, 1000 பேர் போயிருக்கா? பக்கம் ஓடி போகுதான், அது ஓடி போகுது. பணம் ஒத்துருக்கா ஓடு, 1000 பேர் ஓடிதாது. பணம் ஓடுதா? 1000 பேர் ஓடிதான். எனக்கு அது புரியலையே. 1000 பேர் பக்கலதுனா பக்கத்துல 1000 பேர் பார்த்து ஓடுதுங்கிற, அவ்வளோ ஏமா ஓடுதுங்கிறாரு சார். ஓ, 1000 பேர்கிட்ட உன் கையில உள்ள காசு வந்து மத்தவங்க கிட்ட ஓடுதுன்றாரா? அப்படி சொல்றாரா? பக்கத்துல ஓடு பாஞ்சு ஓடி போதான். ஓ, ஓடி போகுது, செலவு வந்துருன்றாரையா? அதான் சொல்றாரு. செலவு எப்படியோ. ம். அப்புறம் ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்றேன். ஐயா, இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, காசு வந்து கையில நிக்காது. ஆமா ஆமா, அப்ப காசு சேர்க்க வேணான்றீங்களா? நீ புரியும். எமர்ஜென்சிக்கு சேர்த்து வச்சுக்கலாம் ஐயா, காசு சேர்த்து பணக்காரன் ஆகணும்னு வச்சுக்க கூடாதுன்றீங்களா? என்ன ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏன் இப்ப காசு கொஞ்சம் பேசிடுவோம். இப்ப வந்து காசு வந்து தனக்கு செலவுக்கு தக்க மாதிரி வச்சுக்கிட்டா சிறப்பு. ஆனா இந்த காசு சேர்த்து வச்சு இது எப்போதும் இருக்கும்னு நினைச்சிட்டே நான் ஏமாந்துருவோம் அப்படின்றீங்களா? ஏன்னா ஏதாவது ஒரு செலவு வந்துடும். உங்களுக்கு தேவையான தேவையா போறோம். என் பொட்டிக்கே அடிக்கடி செலவு வந்துருது ஏதாவது. சரி, அடுத்து அயர்ந்தோர் கூத்தாட கூட அமைந்தா போறோம் இல்ல, கொள்ளிடுங்க நம்பர் எடுங்க, கீழே பாருங்க, கொள்ளிடுவோம். சொல்லுங்க, இது விளக்கு கொடுத்துருங்க, என்ன குரல் அப்புறம் பார்ப்போம். அயர்ந்தோர் சொல் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணாங்க. சொல் கூத்தாடுற விஷயம் கூத்தாடுறாங்கல்ல. சரி, கூத்தாடுற அந்த கூட்டம் இல்லையா? சரி, அவங்க வந்து தொடர்ந்து என்ன ஆகும்? கூத்தாடுறாங்க. சரி, அவன் சொல்ல என்ன ஆகும்? அவன் சொல்ல ஒண்ணு அல்லாதோட சரி. ஓஹோ, கூத்தாடி அவன் அன்னைக்கு என்ன சொல்றான்னா அன்னையோட முடிஞ்சு.
வந்துட்டேன் கூத்தனால பீமா வந்திருக்கேம்மா, நைட்டு இவ்வளோ பணம் கொண்டா அப்படின்னுவான். ஒன்றும் இல்லை அவன்கிட்ட எல்லாம் கூத்தாட்ட ஆமாயா. இப்போ நம்ம சினிமாலே பாக்குறோம், பெரிய பணக்கார மாதிரி இருக்கிறான், ஆண்டா அவன்டா 5 காசு இருக்காது அப்படின்றீங்களா? அது மாதிரி அந்த மாதிரினா ஒரு மாயையா? குரல் எந்த மாதிரி சொல்லுது குரல்? 112 பார்ப்போம். 112 இங்க 112 சொல்லுங்க. கூத்தாட்டவை குழந்தாட் பெருஞ்செல்வம் போக்கும் குழாத்தட்டு கூத்தாட்ட அவைனா கூத்தாடுறாங்களே அந்த சபையை கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தில் பெருஞ்செல்வம் பாருங்க, அது அதனுடைய போக்கு சுழி தட்டு முடியாது, வெளிப்படையே இல்லை. ஏன்னா அவன்கிட்ட அந்த காசு இல்ல, ஆனா அவன்கிட்ட செலவு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான், அவன் கூத்தாடுறான். சும்மா சொல்லுவான். சரி, இப்ப எந்த வரி பார்த்தேன்னு மறந்துட்ட பாருங்க. இப்ப எந்த வரி நான் எடுப்பேன் சொல்லுங்க சாமி, வரி எத்தனை? கேட்பாங்க கேட்பாங்க கேட்பாங்க. பேர்த்தோடும் நாட்கொல்லி என்றால் நடுங்குன்றாய். நாளை நாட்கொல்லி என்பது இது வந்து ஆட்கொல்லி. பேர்த்தாடும் நாட்கொல்லினா என்னையா? பேர்த்தாடும் பேர்த்தோடும். சரி, நாட்கொல்லினா என்ன? ஒரு பிசாசு மாதிரி. ஒரு பிசாசு போன நடுகிற. சரி, நாளைக்கு ஆட்கொல்லி. நாளைக்கு டைம் போறது தெரியாது, ஆளை கொண்டு ஆளை கொண்டுரும். இதே பொண்ணா? பொண்ணு. காசு காசு காசுன்னு அலையக்கூடாதுன்றீங்களா? அப்ப இப்ப நம்ம எல்லாரோட மனிதர்களோட பிரச்சனையே இதுதான். காசுதான் பிரச்சனை வாழ்க்கையில. காலையில இல்ல, காலையில எழுந்திரிச்சதுல இருந்து பணம் 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 தானே ஓடுறோம். அதான் சொல்ற பாருங்க, ஆட்கொல்லினாக்கா இப்ப எதுக்கு இது இங்க இது பண்ணி வேலை செஞ்சு கடைசியில நம்ம வந்து அதை அனுபவிக்க முடியாம. அடுத்து கீழ்கொள்ளை. கீழ்கொள்ளையா? பின்னாடி இருக்க கொள்ளை, பின்னாடி இடம் இருக்குல்ல, கொள்ளை பச்சை எல்லாம் சின்ன அறையா இருக்குல்ல, எடுத்த பொண்ணு வரும். அது ஒரு இலை சார், இலை எடுத்து திரும்பி தேய்ச்சா பொண்ணா மாறிடும். அப்படியா? என்ன இலை? தெரியாது, அதான் தெரியாது. கீர்கொலை பச்சிலையால் பொன்னை படைப்பாரேல் மற்றதன் மேல் எப்படி ஆசை வந்து அதில் போய் பொண்ணோட சீப்பா சொல்றாரு, இலை தேய்ச்சா பொண்ணு ஆசை வரும். ஒரு இலைய எடுத்து தேய்ச்சாக்கா இவர் ஏதோ சித்து வேலை செஞ்சிருப்பாரு போல இருக்கியா? இது ஏதோ சித்து வேலை செஞ்சு வச்சு தானே தொழிற்சால பொண்ணு ராஜ பொழுது பண்ணானே. அரசாங்கம் வந்து கையில தைச்சிட்டே இருந்தாரு, தங்கமாயிருச்சு நீங்களே அந்த ஸ்டிக்கு. அதாவது நீங்க கீழ்கொள்ளை பச்சிலையால் பொன்னை படைப்பாரேல் மற்றதன் மேல். இதுல என்ன சொல்ல வர்றாருனாக்கா, நீ அருள் உனக்கு வந்து கிடைச்சிருச்சுனாக்கா பச்சலையை எடுத்து தேய்ச்சாலும் உனக்கு பொண்ணு வந்துடும். ஆனா நீ இந்த பொண்ணு மேல போயிட்டு ஆசைப்பட்டு இருக்க, அருள் மேல ஆசைப்படுப்பா. அது வந்துருச்சுனாக்கா நீ பச்சை எடுத்து தேய்ச்சாலும் கூட எல்லாமே பொண்ணா மாதிரி சொல்ல வராரோ அப்படின்னு. அடுத்து வர இச்சை இல்லார் ஆசை இல்லாதவங்க தவணப்பட்ட இடம்லாம் பண்ணலாம். ஆசை இல்லாதவங்க அவன் மலப்பட்ட இடம் கூட பண்ணிடும். ஆசை இல்லாதவங்க மலப்பட்ட இடம்லாம் பொண்ணாயிடுமா. அப்படின்னா நிச்சயம் விட மாட்டேங்கிறே அப்படிங்கிறார்.
இப்படி அவங்க மலம் பாட்டு இடம்லாம் பொண்ணாகும் போய் இது ஒரு உதாரணம் கொடுக்குறாரா? உதாரணம் தான் இது. ஓ, ஆசை இல்லைன்னாக்கா ஐயா எனக்கு இப்பதான் புரியுது. இப்ப காசு காசு காசுன்னு ஏன் நம்ம அலையிறோம்னாக்கா இன்பத்தை காசு மூலியமா இன்பம் வருதான்னு பாக்குறோம். சரியா? ஆனா ஆசை விட்டாதான் இன்பம். அப்ப அவங்கதான் பொண்ணு அளவில்லாத பொண்ணு வச்சிருக்காங்க. ஏன்னா இன்பத்தை வச்சிருக்காங்க, அப்படி சொல்லலாமா? முட்டகற்ற பொன்னடப்பதன்றி பணமே ஆஜாய் இது என்னலே மெதுவா படிங்கயா. முட்டகற்ற பொன் அடப்பதன்றி. முட்டுன்னா போமனத்தை நிக்கிறீங்கல்ல, போக முடியாம முட்டி நிக்குதுல்ல, முட்டி நீக்குது. அது நீக்குதா பொண்ணு அடக்கம். ஆனா போறமே ஆதியாய் அதே சொல்ல நினைச்சுட்டு என்ன வந்து உனக்கு ஒன்று என்ன எண்டலையே. எனக்கு ஒண்ணும் புரியலையா. இது சொன்ன இல்லைங்க. முட்டை கட்டுறதுன்னா உன்னை முட்டின்றத அகற்றுறதுக்காக போனேன். குருவி நிற்கிறது அகற்றுறது போனா பொண்ணு போகுது. என்னது? நீ முன்னாடி போறீங்கல்ல, சரி, ஏதோ தடை இருக்கு. தடை இருக்கு, ஓகே. தடை நீக்கிறது பணம் கொடுக்குறீங்க. தடை நீக்கிறது பணம் கொடுக்குறீங்க, ஓகே. அவ்வளோ அப்புறம் இந்த வேலை இருக்கு உங்களுக்கு. ஓ ஐயா, நம்ம ஒரு 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 பாதையில போயிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியம் ஆகணும், அந்த தொடர்ந்து அந்த பயணம் செய்யறதுக்கு காரியம் ஆகணும், அது கொடுக்குறோம், அதோட முடிஞ்சு போயிருச்சு அப்படின்றாரா? அவ்வளவுதான். இப்ப இது யாருக்கு சொல்றாரு? நமக்குதான் எல்லாருக்கும். அதாவது உலகத்துல நீ வாழ்க்கைய நடத்துறதுக்கு இதுக்கு இது வேணும், போதும். அதாவது ஒரு தேவைக்காக வச்சுக்க, அதே வந்து பணமா வச்சுக்காத, அதாவது சேர்த்து வச்சுக்காத அப்படின்னு சொல்ல வர்றாரா? என்ன கதை? அதாவது இந்த வாழ்க்கைன்ற பயணத்துல இங்க அங்க சிக்கல் வரியா, அந்த சிக்கலை வந்து இது அகுத்துக்கிறதுக்காக பணத்தை பயன்படுத்திக்க, ஓகே. ஆனா அதையே வந்து சேர்க்கணும்ட்டு அங்க போய் நிக்காத அப்படின்னு சொல்ல வர்றாரோ? சரி. இந்நிலத்தில் நீர் மயக்கம் நிலையாய் வீண்மயக்கம். நீண்ட மயக்கம் இருக்க நிலத்துல. நீ நிலத்தெல்லாம் பூமி இல்லையா? ஆமா. நிலத்தில் நீன் மயக்கம் பொன் அப்படின்னா பணம். ஓ, இந்த பொன் உலகமே இந்த மயக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா. அது அந்த மயக்கத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இருக்கியா, பேர் வச்சிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லப்பா. எல்லாரும் அந்த மயக்கத்துல தான் இருக்காங்க. எக்கானமி. ஆமாயா, ஒரு எக்கானமி, ஒரு நாட்டுல வந்து ஒரு எக்கானமி நல்லா இருக்கு தானே போட்டு உழவுன்னு உழைச்சிட்டு இருக்கீங்க. எக்கானமிட்டு அதான ஒரு மயக்கம். இப்ப எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு போறோம்? ஒன்னாவது விட்டோம்னா படிக்கிறோம். இல்ல சாமி, ஸ்கூலுக்கு போய் படிக்க, இங்க படிக்கல. ஸ்கூலுக்கு போய் எது படிக்கிறேன்னாக்கா, இந்த எக்கானமின்ற ஒரு இன்ஜின் இருக்கு, நம்ம சாப்பாடு போட்டு ஆகணும், அதுக்கு வேலை செய்யணும். அந்த எக்கானமி என்ஜின் இருக்குல்ல, இந்த பெரிய எக்கானமி, நாட்டோட எக்கானமி இருக்குல்ல, அந்த எக்கானமிக்கு சாப்பாடு போடுற வேலையாளர் தான் நம்ம படிக்கிறதுக்குனாக்கா எக்கானமி. அந்த எக்கானமி தானே எல்லாரும் காசு தானியா முதல்ல. நீண்ட மயக்கம் பொண்ணு முன்னா நிக்காது. உலையல்ல வீண் மயக்கம் விட மாட்டேங்கிறியே. தேவையில்லாத மயக்கமா? வீண் மயக்கம் விட மாட்டேங்கிறியே. இல்லைங்க, இது வந்து வல்லருக்கு சரி, நமக்கு சாத்தியமாகுமா? நம்ம உலகில் இருக்கிறோம், நம்ம சாத்தியமாகும்னு கேக்குறேன். எப்படிதான் வாழ்றது? அளவோட வரவுக்கு தக்க செலவு செஞ்சுக்கணும்ன்றாரு, அதனாலதானோ? நீர் வளையத்து இயலாது. நம்மள பணம் எல்லாம் வாங்க மாட்டோம்ல.
அதெல்லாம் பணம்லாம் வாழ முடியல. நீன் வளையத்து செல்வமின்றி இயலாதேல். சிற்றுயிர்கள் ஆ. ஆடு மாடெல்லாம் அதுதான் வாழ்த்துக்குது. ஓ, காசு இல்லைன்னா உலகத்துல வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுக்கு சொல்றாரோ? ஆமா. நினைக்கிறேன் எவனோ போயிட்டு விட்டு சொல்லிருப்பான் போல இருக்கு. ஐயோ, காசு இல்லைன்னா வாழ முடியாதுயா, காசு செய்யறத பாருயா, இப்படி உட்காந்து கிடக்குறேன்னு சொல்லிருப்பாங்களோ. அது ஆடு மாடெல்லாம் வச்சு என்ன செஞ்சாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாருயா? அருள் சக்திக்கு தெரியும், எல்லாம் பாத்துக்கோன்றாரோ? அப்படி சொல்ல ஆமா வர்றாரா? ஆமா அவ்வளோ. இப்ப ஆடு மாடுக்கு நம்மளால கொடுத்துட்டா இருக்கோம், அது சாப்பிடுது இல்ல. அதே மாதிரி காசு இல்லைன்னா வாழ முடியாது, நீ மனசுல நினைச்சனாலதான் பிரச்சனையே ஒழிய ஆமா. கிடைக்க வேண்டியது கிடைச்சிட்டு இருக்கோம். பொண்ணாக முடிஞ்சது. என்னையா பட்டுன்னு முடிஞ்சதுன்ட்டீங்க? மண்ணாசை வருது இப்போ. மண்ணாசை சரி முடிங்க. இப்ப இதுல முக்கியமான கடைசி வரி தான் பெரு வரி. இதுதான் முக்கியமான வரி. நீன் வளையத்தை செல்வம் என்று இயலாதேல் சிற்றுயிர்கள் எச்செல்வம் கொண்டிருந்தனவே. கேட்க நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் ஒரு பக்கத்து பயம் வரதானே செய்யுது. மண்ணாசை ஒன்றிலே இல்லைங்கய்யா, இவங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க கேட்போம். அவங்க கேள்வி இருக்குல்ல, சொல்லுங்கய்யா. 3 பேர் இருக்காங்க. போரடிச்சு போயிட்டாங்க. வீடியோலாம் அடிச்சுட்டாங்க. வீடியோலாம் அடிச்சுட்டாங்க. அடைக்கல கேட்டுக்கிட்டு இருக்கோம் சாமி. இல்ல இந்த கேட்கல. ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாமி. கேட்கல, போர் அடிக்குது. என்னடா அது பாட்டை பத்தி பாத்துட்டு இருக்கீங்க? முக்கியமான விஷயம் என்ன, மண்ணாசை பெண்ணாசையை பாத்துட்டோம். அன்னைக்கு பெண்ணாசை பயங்கரமா இருந்துச்சு. ஐயோப்பா, அந்த கேள்வியில ஒருத்தர் யாரும் கேட்க முடியாது, அப்படிப்பட்ட கேள்வி. அந்த கேள்வி கேட்டாங்கன்னா பொன்னாசை. ஐயோப்பா, இப்ப மண்ணாசை பாருங்க. பெண்ணாசை பெண்ணாசை வேற போலாமா? வேறனா மக்கள் விரும்பல. என்ன விரும்பல? நல்லா இருக்கு, இவ்வளவு நல்லா இருக்கு, என்ன விரும்பல? இது பாக்கணியா? இது பார்த்தாதான் ஓ, பணத்தை மேல இப்படிதான் ஆசை வச்சாக்க இந்த துன்பம்லாம் வரும் நம்மளுக்கு எப்படி தெரியும்? இல்லைன்னா தெரியாத. இப்ப உலகத்துல என்ன சொல்லிருக்காங்க, நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிற வயசுல சம்பாரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சம்பாதிக்கிற வயசு பார்த்து போனாங்க 80, 60, 70க்கு போகுது. சம்பாரிச்ச வச்சு சாப்பிடலான்னாக்கா ஒரு பயம் வந்துருது, இது முடிஞ்சிருமே, அப்ப என்ன பண்ணணும்ட்டு இன்னும் சம்பாதிக்கிறோம், சம்பாதி செத்து போயிடுறாங்க, அனுபவிக்கிறது இல்ல. என்ன சொல்றீங்க மக்களே? மக்கள் என்ன, மக்கள் அமைதியா இருக்கீங்க? அவளுக்கு பிடிக்கலங்க. இல்ல சாமி, பிடிக்கல இல்ல சாமி, சரி சரி, பாப்போம் போவோம், அப்படியே போயிட்டே இருப்போம். கேள்வி கணக்கில் பிறகு வரும். கேள்வி தயாரிச்சிட்டு இருக்கீங்க, வந்துருவாங்க இப்பயே வரட்டுமே. இல்ல இப்ப நம்ம சின்ன ஒரு டிஸ்கஷன், ஒரு ஆசை முடிஞ்ச ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கோ. இப்ப பொன்னாசையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப வள்ளர் நிறைய சொல்லிட்டாரு. இருக்கிற ஒளிச்ச இடம் தெரியலாம், என்ன பண்ணுவீங்க? காத்து கையிலே தங்காது, அது தத்தி தான் போவோம். அது தன்மை 1000 பேர்த்திட்ட ஓடிரும், கொஞ்ச நேரத்துல இருக்காது. இது எப்படி நம்ம வாழ்க்கையில இப்படி நடக்குதா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அம்மாவுக்கு பொண்டாட்டி தெரியாம வைக்கணும், அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு தெரியாம வைக்கணும், ஒழிச்சு வைக்கணும், பிள்ளைங்களுக்கு தெரியாம வைக்கணும். இவன் பார்த்தா எடுத்து செலவு பண்ணிடுவான், அவங்க வீண் செலவு பண்ணிடுவான், நம்ம ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு தோணுது. மறந்து போச்சுன்னா ஒளிச்சேரம் மறந்து போச்சு. இல்ல இப்ப ஒளிச்சேரம் மறவாது, பாஸ்வேர்டு மறந்துடும். பாஸ்வேர்டு மறந்துடும் சாமி. இப்ப வந்து எங்க தெரியுமா ஒளிச்சு வைப்போம்? நம்ம ஒளிச்சு வச்சாக்கா சேஃப்ல கொண்டு வைப்போம். சேஃப்ல வந்து நம்மளுக்கு ஒரு கீவேர்டு கொடுத்துருவாங்க, எப்படின்னு தெரியல, ஏதாச்சும் ஒரு கீவேர்டு கொடுப்பாங்க. பாஸ்வேர்டு நீங்களே செட் பண்ணீங்கன்றான். தெரியுமே, தெரியுமே, வச்சிருக்கோம் தெரியுமே, இல்ல திடீர்னு யாரு கண்டையா தெரியும் மறந்துட்டுமா? இருக்கு, வாய்ப்பு இருக்கு. காசு எங்க வச்சு, எந்த பேங்க்ல வச்சது? ஏகப்பட்ட காசு இருக்கு, எதை எங்க வச்சுன்னு தெரியலடா. வச்சதும் தெரியும் சார். அவங்களுக்கு வாரிசு வச்சிடணும் சார். வாரிசா?
நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாரிசு ஜாலியா சாப்பிட்டு இருப்பீங்க. ஐயா இதான் முக்கியம் பாருங்க. பச்சிலையாலே பொண்ணை படைப்பாரெனில் மற்றதன் மேல் இச்சை உண்டு. உனக்கு எது இருக்கு? அதெல்லாம் அந்த காலையா இந்த காலத்துல ஏன் பச்சை படையுது இல்லையா? அந்த சக்தி இருந்தாக்க செய்யலாம் ஐயா. இல்ல அந்த காலத்துல தெரிஞ்சங்க தெரியாது. சரி விடுங்க. இச்சையில்லார் இட்டமலம் பட்ட விட இச்சை ஆசை இல்லைனாக்கா எல்லாமே இன்பம் தானேயா? இப்ப இல்லைங்க. இப்ப நம்ம இந்த காசு சம்பாதிக்கிறத பத்தி பேசுவோம். இப்ப நம்ம காசு எதுக்கு சம்பாதிக்கிறோம்? எதுக்கு காசுன்னு தேடுறோம்? சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க. நீங்க எதுக்கு சம்பாதிச்சீங்க? எதுக்கு சம்பாதிக்கிறோம்? உங்களோட கருத்தை சொல்லுங்க. எல்லாம் சொல்லுவாங்க வளமான வாழ்க்கைக்கு. அவை சொன்னாங்கல்ல, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. அப்ப நாம் மட்டும் தனியா இருந்தா பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு உறவை நம்ம ஏற்படுத்தி கொண்டோம், குழந்தைகள், மனைவி. அப்ப அவங்களுக்கு அந்த உழைப்பு அப்படி போகுது. அவங்களுக்குன்னு அவங்கள படிக்க வைக்கணும். அப்ப பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கான ஒரு பொருள் தேட வேண்டி இருக்கு, அவங்களுக்கு நல்ல கல்வி வழங்கணும், அப்படித்தானே போகுது. இல்ல குணாயா, அது ஓகேயா, ஃபேமிலிக்காக ஓகே, ஒரு அளவுக்கு சம்பாதிக்கிறோம், ஓகே, ஒரு அளவுக்கு செய்யறோம். ஆனா இது சேர்த்து வச்சு இன்னும் சேர்க்கணும்னு உலகத்துல அந்த ஆசையை சொல்லிட்டு இருக்காரு நினைக்கிறேன். சமயம் அதுதானே சொல்றாரு. பேசிக் நீட் சொல்ல. பேசிக் இப்ப நீங்க குணாயா சொல்றது பேசிக் நீட் சொல்லிட்டு இருக்காரு. அது இல்ல, அது கண்டிப்பா நம்ம தேடிதான் ஆகணும். ஆனா அது ஓவரா போனுச்சுன்னா தான் நிம்மதி இல்லாம இந்த வேலை அந்த வேலை செய்யணும், இங்க அப்படி பண்ணணும், ஏமாத்தணும், ஆளை ஏமாத்தணும், காசு சேர்த்து, அதாவது காசு சேர்க்கணும் அந்த காசையே தான் நோக்கமா இருப்பாங்க. ஆமா ஆமா, பேராசை. அது பேராசை. அந்த பேராசை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இப்ப நம்ம உலகத்துல நம்ம எதுக்கு காசு சேர்க்கிறோம்? இப்ப ஒருத்த இப்ப நம்மளுக்கு நம்ம நாட்டிலே நடந்துச்சு ஒரு இன்சிடென்ட். அவ்வளவு காசு ஆட்டைய போட்டாங்க. கடைசியில அவங்களுக்கு எதுக்கு இது சேர்க்கிறாங்க அப்படின்னாக்கா, இன்பம் தான் அவங்களுக்கு வேணும். காசு சேர்க்கறதுனால ஒரு இன்பம் வரணும். அவன் தானே? இல்லைங்க மேகநாதன் ஐயா, அரிமா செல்வம் நினைக்கிறீங்க? அதாவது காசு மூலியமா இன்பம் வரும்னு நம்பி தானே காசு சேர்க்கிறோம். ஏன்னா அவரு காசு சொல்ற பாருங்க. ஒருத்தர் இருந்தானா, ஒருத்தர் என்ன செஞ்சானா, அவர்கிட்ட இருக்கிற தங்கத்தெல்லாம் இது பண்ணி உருக்கி ஒரு செங்கக்கல் மாதிரி பெரிய தங்கமா செஞ்சுட்டானா. செஞ்சுட்டு ஒரு பெரிய தங்கம் கரைச்சிட்டு, அது சரி அது எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடியே ஒரு தோட்டத்துல புதைச்சி வச்சுட்டானா. அவன் என்ன செய்வானா, தினைக்கும் போயிட்டு அதை எடுத்து பார்த்துட்டு ஆஹா சந்தோஷமா இருக்குன்னு வச்சு திருப்பி வச்சிருவான். அதே மாதிரி இப்படியே செஞ்சுட்டு வந்திருக்கா. ஒரு நாள் பக்கத்து இருக்காரு, அதை பார்த்துட்டான். பார்த்துட்டு இவன் என்ன செஞ்சான், அந்த தங்கக்கதை நோண்டி எடுத்துட்டு செங்கக்கல்ல வச்சுட்டு போயிட்டான். செங்கக்கல்ல வச்சுட்டு போயிட்டான். இவன் திறந்துட்டு போயிட்டு ஆஹான்னு அலறானா. அப்போ பக்கத்து இருக்காரு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அப்ப அவன் சொல்றான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? தங்கத்தை அங்கேயா போச்சு வச்சேன்னு. இல்ல நான் எப்போதும் பார்த்துட்டு வைக்கிறதுக்கு செங்க கல்லா இருந்தேன்னா தங்க கல்லா இருந்தேன பார்த்துட்டு வச்சிரு. இவன் ஆட்டைய போட்டு போயிட்டான். அப்ப காசு தானும் சாப்பிடுறது இல்ல, மத்தனையும் சாப்பிட விடுறது இல்ல. அந்த கதை சொல்றீங்களா? காசு இருக்கு, அக்கௌண்ட் திறந்து பார்த்துட்டு ஓகே 1 மில்லியன் இருக்கு, சந்தோஷம்ப்பா அப்படின்னு வச்சிருது, எடுத்து செலவு பண்றது இல்ல. இல்ல இன்பம் தானே. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த யாரு இப்ப வல்லர் சொல்றாங்க, இச்சையில்லார் இட்டமலம் பட்டவிடமெல்லாம் பொன்னென்றால் இட்டமதை விட்ட கிசைந்திலேயே. இச்சை இல்லைனாக்கா காசு இல்லைனாக்கா இன்பம் தானேயா? இப்ப அந்த ஆசை இருக்குனால ஆசை மூலம் தானே துன்பமே வருது. சரிதானியா? சரியா? அடுத்து மண்ணாசிக்கு போம். வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா மக்களே? அடுத்து மண்ணாசைக்கு போவோம். இத தெரிஞ்சு அவன் தெரிஞ்ச படமா தெரிஞ்சலையா? தெரிஞ்சுக்கிட்டேன்ல. வல்லார் இதை சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாம் இருக்குன்னு ஒரு மனசுல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குத்தும்ல, அது ஒரு ஓரமா இருந்தியா, ஒரு சிறிய முள்ளா இருந்தாலும் ஒரு ஓரத்துல இருந்து குத்திக்கிட்டே இருக்குல்ல, அதுக்காச்சும் மண்ணாசை கொண்டனை
ஏன் திடீர்னு அந்த கேள்வி உங்களுக்கு? ஆ? ஏன் திடீர்னு அந்த கேள்வி? என்ன கேள்வி? இப்ப சொன்னீங்கல்ல திருந்த போறோமான்னு, ஏன் அந்த கேள்வி கேட்டீங்கன்னு கேக்குறேன். நான் என்ன கேட்டேன்? இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மள திருந்த போறோமான்னு கேட்டீங்களே, ஏன்னு கேட்டீங்கன்னு கேட்டேன். தெரிந்து வருவான்னு கேட்டேன். திருந்த மாட்டோமே. நாம் எப்படி பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்குமா? சும்மா பாப்போம். அதான் சொல்றேன். அது ஒரு பக்கம் வள்ளலார் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு எப்பயாச்சும் இப்ப காசு சேர்க்கணும்னு தோணும் பொழுது வள்ளலார் இப்படி சொல்லியிருக்காருன்னு இது குத்தும்ல. அற்பா 3-4 வருஷம் படிக்கிறோம். சரி, என்ன சொல்லுங்க. ஒரு குணமா இருக்கு அவன்கிட்ட. எனக்கு மாறி இருக்கியா? கோபத்தை குறைச்சிட்டேன். குறைச்சே தானே. மாத்தனா இல்லையா? முந்தி உள்ளதை விட இப்ப எவ்வளவு குறைச்சிட்டேன். அது கூட இல்ல. கடலை தாண்டுவேன். கடை ஃபுல்லா தாண்டணும். பாதி நமக்கா தாண்டா உள்ள தாண்டணும். சரி, அப்ப வேண்டாம். விசாரமே செய்ய வேண்டாம். தூக்கி போட்டு உட்காந்துருப்போம். இல்லையா? இப்படி பாப்பையா பாப்போம். விட்டுடணும் அவ்வளவுதான். சரி, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? விட்டு சொல்லுங்க. நான் விடலையா? அது கரடி மாதிரி என்ன பிடிச்சிட்டு இருக்குது. அதான் விட முயற்சி எடுத்திருக்கேன் ஐயா. முயற்சி எடுத்திருக்கேன். ஓகேவா? முயற்சி எடுத்து என்ன முயற்சி போய் போகுது அவ்வளவுதான். முயற்சி எடுத்திருக்கிறேன். தயவா இருக்கணும்னு முயற்சி எடுத்திருக்கிறேன். இல்ல ஐயா சொல்ல 1 hour தான் சொல்ல டைம். 1 hour. உடனே மாத்த டைம் 1 hour தான். 1 hourல மாத்திடணும். ஆமா. இப்ப எப்படி சொல்லிட்டீங்க? இப்ப என்ன பண்றது? இப்ப விசாரணை பண்ணுவோமா வேண்டாமா? அருள் நாட்டம் வந்து அதிகரிக்க இந்த பொருள் நாட்டம் வந்து தன்னால விடுபட்டு போகும் தானுங்கய்யா. அருள் எப்போ அதிகரிக்கும்? அருள் நாட்டம் இப்ப சொன்ன மாதிரி அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப விசாரம் செய்யறோம். இப்ப வந்து ஐயாவோட அருட்பாலாம் பாடுறோம், அகவல் படிக்கிறோம். இப்ப அந்த மாதிரி எல்லாம் அது தன்னை மேம்படுத்துறதுக்கு தானுங்கய்யா. அப்ப அது இத வந்து மெக்கானிக்கா பொழுதுபோக்கு தான் படிக்கும். பொழுதுபோக்குவா? இல்லன்னா மக்களுக்கு மனசுல ஐயோ இல்ல என்ன மனசு நிக்கணுமே. மனசுல நிக்கணும்னா 3 வருஷம் படிச்சீங்கயா? எதை மாதிரி கேட்டேன். 3 வருஷம் படிக்கிறீங்க அப்பாவில. முழுசா படிக்கல. எதை மாத்தினீங்க? என்னயா எப்படியோ மாத்திருக்கீங்க? எப்படியோ மாத்திக்கிறோம். என்ன மாதிரி சொல்லுங்க. உலகில் ஆசையெல்லாம் குறைச்சிட்டோம், கோபத்தை குறைச்சிட்டோம். எதை விட்டேன்னு சொல்லியா? விடல அது விடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். முழுசா அருப்பா படிச்சு முடிச்சுட்டான்னு விட்டுருவோம். எப்படி? அருப்பா படிச்சு முடிச்சுட்டா விட்டுருவோம். இப்ப நீங்க கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரி, தொடர்ந்து இல்லைங்க, தொடர்ந்து விசாரம் பண்ணுவோமா வேண்டாமா? இப்ப அது சொல்லுங்க. விஷயம் பண்ணலாம் எப்படி மாற முடியும்? என்னையா நீ இப்படி சொல்லிக்கிறீங்க, அப்படி சொல்லிக்கிறீங்க? மாறும்யா. இது எங்கேயாச்சும் ஒரு பக்கம் இருந்து குத்திக்கிட்டே இருக்கும்ல, மாறிடுவோம். வரலாறு என்னென்ன சொல்லியிருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு 1ல இருந்து 5ஆம் முறை படிக்கணுமான்னு கேட்டாங்க. இந்த ஆசை விடுறது, ஒழுக்கம் இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. இது பாத்துருவோம். சரி, வெச்சென்றே மண்ணாசை கொண்டனை நீ மண்ணாலும் மன்னரெல்லாம் மண்ணால் அழிஞ்சோ. சரி, ஓகே, சொல்லுங்க. மண்ணாசை வருது. மண்ணாசை வச்சுக்கிறியே. சரி, மண் ஆடுறான் ராஜா. அவனே மண்ணாலே அழிஞ்சு போறான் பாலியா. அப்படி மண்ணால் அழிஞ்சு போறான்னா இன்னொரு நாடு போய் வச்சு போறான். ஆமாயா. இப்ப இது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் வருதுனாக்கா ஒண்ணு பொண்ணு இல்ல மண்ணு, இது 2ஆலதான் இருக்கு. ஆனா இது வந்து நாட்டை காக்கணும் போருன்னு நம்மள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இது வந்து ஆசை, ஒருத்தனோட ஆசை. இது இன்னொரு நாட்டு என்ன ஏன் சரியா ஆளணும்ட்டு அந்த அரசாங்கத்தை விரிவுபடுத்தணும்னு சண்டை போட்டுட்டு போறது. அப்படியே போர் பண்ணி போயிட்டே இருக்கிறது. என்ன நினைக்காம மண் கொண்டார்
மாண்டார். மண் கொண்டார் மாய்ந்தார். மாண்டார் மாய்ந்த உடல் வைக்கவும் மண் கொண்டார். நினைச்சு பார்க்காம மண் நல்லா நல்லா வாங்குறான்பா. மண் கொண்டார் வாங்கி மாண்டார். செத்து போனான். செத்து உடனே அந்த உடம்பு வைக்கிறதுக்கு மண்ணு இருப்பு கையில் வச்சு இல்லையா ஒன்றும். இருப்பு கையில் வச்சுட்டு கையில காசு வச்சு நிலத்தை வாங்கி புதைக்கிறீங்க. அது வேற இல்லையும். மண்ணை வச்சு கையில் வச்சுருக்காங்க. ஓ, அவன் புதைக்கிறதுக்கு மண்ணு கையில வச்சிருக்கான் அப்படின்றீங்களா? மண் வாங்கினானே உடம்பு இது மண் வச்சான கையில வைக்க வயல் வயல் நினையா? நீங்க மாய்ந்த உடல் வைக்க வயலா என்னது? வயல் மண் கொண்டார். வயல்ல மண் எடுத்தான்ல வச்சிருந்தானா? அவனோட இருப்புல மண் இல்ல இல்ல, வயல்ல மண் எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி அடுத்து தின் கொண்ட இன்னேகால் சொல்லுது போல மேல சொல்லுது போறாங்க. மேல புரியல சாமி. சொல்லுது போறான்ல செத்து போய் தின் கொண்ட விண்ணோங்கும் காலம் விண்ணேகுங்கால் ஆகாயத்துல போறானே. தின் கொண்டனா என்ன? சின்ன உறுதி. தின்னா உறுதியா? செத்து போய் தானே போகணும். உறுதியா செத்து தானே போகணும் எல்லாரும். சரி, உறுதியா செத்து தான் போனோம் ஒரு நாளைக்கு. ஓகே, அதான் மண் வச்சானே விண்ணேகால்னா செத்து உயிர் மேல போகுது இல்ல. சரி, அங்க வேணும்னு சொல்லி பண்ணு கையில எடுத்து போவானா. ஆஹா, இதை விட நாக்க பிடிக்கிட்டு சாவர் மாதிரி கேள்வி யாரும் கேட்க முடியாதுயா. இதை விட நாக்க பிடிக்கிட்டு சாவர் மாதிரி யாரும் கேட்க முடியாது. செத்த பிறகு சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்கு மண்ணு கொண்டு போறியா அப்படின்னு கேக்குறாரா? அப்புறம் ஐயா நில்லுங்க. எனக்கு இப்போ ஒரு தெரியல சரியான்ட்டு எனக்கு தோணுதே, நான் சொல்றேன். இப்ப வள்ளலாருக்கு வந்து ஒரு 100 ஏக்கர் இருக்கு, சரியா? ஓகே, இப்ப அந்த இடத்துல வந்து என்னமோ கட்ட போறாங்க ஐயா. இப்ப வள்ளலாருக்கு அந்த மண்ணு மேல ஆசை இருந்துச்சுனாக்கா அவர் இருக்கிற சக்திக்கு அதெல்லாம் நடக்காம ஆக்கிருக்கலாம். ஆமா தானே? அப்படி ஒண்ணும் நடந்த மாதிரி தெரியல. ஐயோ, போராடிட்டு இருக்கேன் ஐயா. ஆகலையா? என்னாச்சு? ஆமா, நீங்க பார்த்தேன் ஊர் மக்கள் குழியில இறங்கிட்டாங்க. ஏற்கனவே நீங்க சொன்னீங்க ஐயா, ஏற்கனவே நீங்க சொன்னீங்க அந்த யாரும் நம்ம ஒண்ணும் போராட வேண்டாம், அங்க உள்ளவனுங்களே போதும், அந்த மக்களே போதும் அப்படின்னீங்க. அனுபவம் ஏற்கனவே அதான் நீங்க அமைதியா அன்னைக்கு ஏற்கனவே சொன்னீங்க. அதாவது நாங்க ஏற்கனவே பண்ண போனோம், அந்த ஊர் மக்கள் வந்து இறங்கிடுவாங்க, நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம், எங்க பாட்டம் கொடுத்த நிலத்தை நீங்க ஏன்டா இது பண்றீங்க அப்படின்னு சொன்னானுங்களே. இன்னைக்கு ஊர் மக்கள் இறங்கிட்டாங்களா? எல்லாம் குள்ள உட்காண்டா போய் குள்ள உட்காண்டாங்க. அப்புறம் அரசு பண்ணி 5 மணி சாயந்தரம் விட்டாங்க. அப்புறம் சாயந்தரம் விட்டாங்க. அவளை இப்ப திருப்பி செய்ய மாட்டோம், நாளைக்கு வேலை ஆரம்பிப்பாங்கல்ல. இல்ல அம்மா சொல்லல, அம்மா புரட்சி தெரிஞ்சு வச்சல, எதுக்காக தெரிஞ்சு வச்சல. இப்போ ஊர் மக்களே வேணான்றாங்கனாக்கா அந்த யாருக்கு நீ செய்ய போற அப்படின்றீங்களா? வராது வராது. ஊர் விட மாட்டாங்க நீங்க சொன்னீங்க. இருந்தாலும் போராட்டம் பல மாதிரியா பண்ணிட்டாங்களே. ஊர் மக்கள் கடைசியா முடிவெடுத்தது. இவங்க என்னென்னமோ போராட்டம் பண்ணாங்க, நடக்கல. ஊர் மக்கள் வந்தா அதிரடியா இறங்குனா குழியில உக்காந்தான், முடிச்சுட்டான் வேலையேன்னு இருக்கீங்களா? வா, வீடியோ மேல வீடியோ போட்டாங்க, இது போட்டாங்க. அவன் பேச்சுல இல்ல, வந்தா இறங்குனா முடிச்சா அப்படின்ட்டு இருக்கீங்களா? போராட்டம் ஆச்சாக்கு பூச்சாக்குன்னாங்க, அவன் வந்தா முடிச்சா போயிட்டே இருக்கான். 10 வருஷம் நாங்க வந்து பன்னாட்டு சமாஜம் ஆரம்பிச்சு
அவன் பெரிய பில்டிங் கட்டி ம் பண்ணலாம், அதில் வர தங்கத்தெல்லாம் ஸ்கூல்லாம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி ம் இது இட்டு போட்டுக்கணும். அவர் போய் நான் மார்க் பண்ணாரு. நீங்களும் இந்த வேலையை பார்த்துருக்கிறீங்க முந்தி. ஆமாம்மா, பின்ன நான் தான் பொருளாளர் இல்லை, பொருளாளர் அடிக்குதாடா? ஓகே ஓகே. எல்லாம் மார்க் பண்ணி எல்லாம் மார்க் பண்ணிட்டு மழை போய் கல் நட்டு அடையாளம் கல் நட்ட பாருங்க. ஊர் ஜனம் வந்தாங்க, என்னடா பண்றாங்க, பில்டிங் கட்ட வரோம், வெளிநாட்டில் தகருது, வெளிநாட்டில் எங்கே தங்கணும், வெளிநாட்டில் எங்கேயா தங்கணும், படுத்துப்படா அப்படின்னா என்னால கல்லாம் பிடி போட்டாங்க. அதோட அந்த முயற்சியை கை விட்டுட்டீங்க. இல்லை பிடிங்கி போட்டு அதுக்கு வந்து ஒரு செக்ரட்டரி பண்ணிட்டோம். அவர் போட்டு அடியில் அடிச்சாரு. செக்ரட்டரிக்கு அடி விழுந்துச்சு, நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க எல்லாரும். நான் ஓடி விட்டேன். நான் தான் தலைவர். ஆமாவா? அந்த அனுபவம் பேசிட்டு இருக்கீங்களா? என்னோட பண்ண மாட்டாங்க. சரி சரி சரியா. இல்ல அதான் சொல்றேனே, வரலாறுக்கு தெரியாதா அப்படின்றீங்களா? ஆமா, அதான் சொன்னேன். ஒரு மக்கள் கரெக்டா வேலையை பார்த்துட்டேன். ஐயா அந்த இறங்கி போராட்டம் பண்ணாங்களே அந்த மக்கள் எல்லாம் வந்து சன்மார்க்கீங்களா ஐயா? இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தோம். ஊர்காரங்க அவங்க எல்லாம் சன்மார்க்கீங்கல்ல? இல்ல, அவன் வந்து ஊர் மண்ணு மேல சார், ஊர்காரன் சார். அந்த ஊர்காரங்க எங்க தாத்தா ஒருத்த மண்ணு இது. ஆமா, எங்களுக்கு அவங்க எல்லாம் சன்மார்க்கத்தில் உள்ளவங்க இல்லையா? சன்மார்க்க நிறைய போட. என்ன தம்பி தம்பி இதுதானே? ஆமா 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 ஆமா. எந்த பணிக்கு வச்சிருக்காங்க? அந்த நினைக்கிறேனே அந்த இது பேஸ்மெண்ட் போறதுக்கு குழி வெட்டி இது பண்ணுங்க, பீம்லாம் போறதுக்கு அந்த குழி நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, ரைட் ரைட். அந்த கண்டிப்பா அந்த குழியை வெட்டிட்டு அந்த ஃபவுண்டேஷன் போறதுக்கு வெட்டுவாங்கல்ல. ஆமா 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 ஆமா. அந்த குழியோ இல்ல அந்த பார்டர் அந்த பேஸ்மெண்ட் இல்ல, பேஸ்மெண்ட் போட்டானே அச்சிவார குழி, அசிவார குழி இல்லையா? பேஸ்மெண்ட் அதுல உட்காந்துட்டாங்க. குழியில இறங்கிட்டாங்க. சரி வாங்க, இதுதான் மண்ணாசையா? இதுதான் மண்ணாசை. சரி ஐயா, அடுத்து மண்ணேயம் என்னவென்றான் ஒருவன் முன்னோன் இடம் இல்லையா? எந்த என்னாலும் ஒருத்தன் இன்னொருத்தர் போய் என்னாலங்கிறான், அப்புறம் ஒருத்தன் வாங்கி வாங்குறாங்கல்ல, வாங்குற மாதிரி போகுது இல்ல. ஓ ஐயா, முதல்ல மூப்பாயா வாங்குறாரு. என்ன மூப்பாயா சொல்லுக்காரு, ஏனாலும் மூப்பாயா கஷ்டம் வந்துச்சு, அவர் ஏன்ட்ட பத்திராரு. இப்ப நான் ஏனாலும் இருக்கேன், மூப்பாயா என்ன பண்றாரு? அவருனால என்ன ஆச்சு? இன்னொருத்தர் கேட்பான், இன்னொருத்தர் மாதிரி கேட்பான். இது அந்த தவளை மாதிரிதான் போல இருக்கு, தத்தி தத்தி ஓடும் போல இருக்கு, ஒருத்த கைக்கு மாறும் போல இருக்கு. எப்போதும் நம்ம கையில இருக்காது. இல்லைங்க, மண்ணுலகில் கண்காணி இது சொல்லுங்க, நல்லா இருக்கும் இந்த கதை. கண்காணியா நீயே
காணில்லாய் நீ இருந்த கண்காணி என்று வைத்தினேன். சரி சொல்லுங்க. மண்ணுலகில் கண்காணியா என்ன? கண்காணியா? சூப்பர்வைசர். அதான் சொல்றேன், சூப்பர்வைசர். ஆமா, நீ இருந்த, நீ பார்த்துட்டே இருந்த, நீ இருந்த மண்காணின்னு சொல்ல நினைக்கிறிய? நீ இருந்த மண் காணி என்று மதித்தனியே அப்படின்னா காணியா அளவு ஒரு காணி 2 காணிய. சரி, மதிக்கிறியாங்க? புரியலையா? ஐயோ, அந்த மண் வந்து மதிக்கிறது என் காணி சொல்லி இல்லையா? சரி, இருந்தாலும் சொல்லியா மதிக்கிறியான்னு சொல்ல. இப்போ மதிக்கிறியே இல்ல, முதல்ல மண்ணுலகில் கண்காணியாய் நீ, அது யாரு? அந்த நீதான் கண்காணி, நீதான்பா. சரி, இப்ப என்ன சொல்லுங்க. இப்ப சரவணன், நான் தான் கண்காணி. ஓகே, அடுத்து. ஆமா ஆமா, கண்காணி நீயே காணி அல்லாய். நீயே காணி இல்ல, நீ இந்த மண்ணு காணியா? கண்ணை வச்சிருந்தோம் இடம்பா, உங்களுக்கு இடம் கிடையாது. நீயே காணினா கேட்டது, உங்களுக்கு இடம் கிடையாது. சரி, நீ இந்த மண்ணு காணியா? காணி மதிக்கிறியா? போய் மண்ணு இடம் காணி மதி இல்லை, அளவு சொல்றீங்க இல்ல, சரி. மண்ணு காணி அளவு சொல்றியே, உனக்கு அளவு கிடையாது கிடையாது. நீ செத்தாக்கா உனக்கே வந்து எத்தனையோ அடிதான். ஆமா, மண் சொல்றியே. ஆஹ் கண்காண மண்காணி வந்து வந்துன்றாய். அதாவது மண் வந்து எவ்வளவுன்னா 95 கண்ணுக்கு எட்டுன தூரம். கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லையா? கண்ணுக்கு எட்டுன தூரம் தெரியுங்க ஐயா. வந்துறியே என்ன? நீ மேலே விண்காணி கண்டவை பண்றேன். மேலனா மேல வருது போற, மேல போறது. நீ வந்து கண்காணி நிலம் வேணும்னு கேக்குற, ஆனா நீ வந்து செத்துருவ அப்படின்றதா? விண்காணி 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 அங்க விண்காணினாக்கா நீ மண்ல காணி இடம், முள்ள காணி இடம், அங்க இடம் ஒண்ணு அவனுக்கு. அதான் ஆச்சரியம். அதாவது நீ வந்து கண்காண அளவுக்கு மண்ணு வேணும்னு கேக்குற, செத்த பிறகு அவ்வளவு மணி அங்க கொண்டு போவியா மேல உலகத்துக்கு? மேல அங்க காத்துட்டு இடம். ஓ, ஓகே, இப்பதான் புரியுது. நீ இங்க வந்து உலகத்துல இவ்வளவு மண்ணு வேணும், கண்ணு தூரம் நிலத்தை வாங்கி போடணும்னு பாக்குற, ஆனா உனக்கு இடம் வந்து இங்க இல்லையே, மேல இருக்கு. மேல இருக்கு. மேல என்னையா சொர்க்கம் நரகம் அது சொல்றாங்களா? ஆமா ஆமா. என்ன லோகம் யாது? சித்தம் போகும் சிவலோகம் போவா? என்கான அது இருந்தாய். என்கான அந்தரத்தில் நின்றாய் நீ, அந்தோ நினைவிட்ட மண் அந்தரத்தில் நின்றதறிந்திலையோ அப்படின்னா? என்கான என்னன்னா அளவு. அது தெரிஞ்சு அந்த ஆடுற உன்னோட மண் அந்த நிக்குது, பூமி அந்த நிக்குது. அந்தோ நினைவிட உன்னை புதைக்கவா? அந்தோ நினைவிடனாக உன்னை இடுறதுக்கா? உன்னோட அந்த ஆடுறடி உன்னோட மண் அந்த நிக்குதுடா, தெரியலையா? அப்படின்னா பூமி அந்த ஸ்பேஸ்ல மேந்துகிட்டு இருக்கு, அது சொல்றாரா? ஆமா. அதாவது உன்னோட மண்ணு பெருசு அப்படின்றாரா? என்ன கதை? மண்ணு அந்த நிக்குது இல்லையா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? அதுல என்ன அர்த்தம்? நீ போய் அந்த நிக்கிறடா, உன்னோட மண்ணு நிக்குது, நீ நிக்கிற. ஆமா. ஓ, நீ ஏன் இந்த அந்த இடத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்க? மண்ணே அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்க அப்படின்றாரா? சரி, இந்த அந்த இடத்துல நின்றாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஆசைப்பட்டு ஆடுறதுங்க, தலைகால் தெரியாம ஆடுறதுங்க. என்கான நிறைய இடம் வேணும். நிறைய இத்தனை ஏக்கர் நஞ்ச, இத்தனை ஏக்கருக்கு குஞ்ச அப்படின்னு வைங்களே. இது இருக்கு அப்படின்னு நிக்கிற, அலைஞ்சிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த மண்ணே வந்து அந்த இடத்துல இருக்கு, எப்ப வேணாலும் காணாம போலாம் அப்படின்றீங்களா? அது மண்ணை நிக்கிறாங்க. தந்திரத்தில் மண் கொடுப்பேன் என்று வைவார்.
தந்திரமா மண் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா திட்டுவாங்க உன்னை. நான் சின்ன பசங்க கூட மண் கொடுத்தா நீ வாங்கிக்கிறிய. புரியல. தந்திரத்துல மண் கொடுப்பேன்னு சொன்னா உண்மையை சொல்ற ஏமாத்துறது. சின்னவனை திட்டுவாங்க, சின்ன பசங்க கூட மண் கொடுப்பா நீ வாங்கிக்கிறிய. புரியல சாமி. தந்திரத்தில் மண் கொடுப்பேன்னு என்னது? மற்றவங்களுக்கு இந்த நிலம் தரைன்னு சொல்லி சொல்றான். என் நிலத்தை கொஞ்சம் தரைய தந்திரம் ஏதோ தந்திரம் சொல்றான். உண்மை இல்லை அது. ஏதோ இது மாதிரி சொல்றான் தரேன்ட்டு. சின்ன கூட பசங்க விளையாடுறது இல்லை, செப்பு விளையாடுறது இல்லை. அது மண்ணு போட்டு தான் என்னோட சோறு விளையாட இல்லை. ஆமா கூட்டாஞ்சோறு. அதான் குழந்தை மண்ணு கொடுத்தா நீ வாங்கிக்கிறிய சத்தம். அது எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு யாரும் புரியுதா? எனக்கு புரியல, பிடிப்படல சார். தந்திரத்துல ஒருத்த மண் கொடுக்குறான். ஓகே, கொடுக்கல கொடுக்குறேன்னு சொல்றான். கொடுக்கல கொடுக்க மாட்டான், திட்டுவான்ல. அப்புறம் கொடுக்க மாட்டான், அப்படி திட்டுவீங்க. ஓகே சரி. ஐயா ஒருத்த வந்து தந்திரம் சொல்றான் 5 ஏக்கர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு, அப்புறம் கொடுக்கல. ஆமா, அப்ப நீங்க அவனை ஏசுறீங்க, திட்டுவாங்க. ஆனா சின்ன மண் கொடுத்தா நீ வாங்கி சந்தோஷப்படுறிய. நீ கொடுக்க மாட்டேன், கொடுக்காத திட்டுவாங்க. வந்து நீ மண் வாங்கிக்குவே. அதாவதுயா நீ கொடுக்க மாட்டே, ஆனா மத்தம் கொடுத்தா வாங்கிக்குவேன்னு சொல்ல வர்றாரா? ஆமா 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 சார். இது விவேகானந்தன் ஐயா. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு கதை பேசுறது தெரியுங்களா? 5 மில்லியன் ஞாபகம் இருக்கா? 5 மில்லியன் எந்த கதை சொல்றீங்க? அந்த கிளாப்பா சாவிட்டு ஆமா 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 அந்த கதை மாதிரி இருக்குது கதை. ஆமா 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 ரைட் ரைட் ரைட். உடுங்க அப்படியே அடக்கிடுவோம். ஓகே ஓகே. ஐயா ஐயா ஒருத்தங்க பெரிய லெவல்ல டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பாப்போம். நீங்க சொல்ற கதை தான், தந்திரம் தான் நினைக்கிறது ஏதோ. சரி, இப்ப என்னது கதை அடுத்து? இல்லைங்க, மண் எதுக்கு போதும்? கோபம் வந்துருச்சு. அடுத்து கோபமா எதிர்க்கு வந்துச்சு. நீங்க மண்ணோட முடிச்சுக்குவீங்க. இங்க மண் இன்னும் மண்ணா? முடியல. போகாத பாப கடற்பொருட்களாம் பழங்குடியில் கோப கடலில். இது கோபையா? இது இல்லைங்க. பண்படுக்கும் வீடு என்றேன். வீடு நான் வீடுன்னு சொன்னேன். மண்ணு நினைக்கிறியே, வீடு சொல்லுங்க. எனக்கும் தெரியுமா? அவங்க ஏறாரு. புரியல யார் வீடு நல்ல அழகான வீடுன்னு சொல்றேன். வீடு நினைக்கிற நீ வீடு சொல்லுங்க. பொருள் தெரியுமா உனக்கு? ஓ அழகா. நான் வீடு பேருன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ அந்த மண்ணு வீடு நினைச்சிட்டு இருக்கிற, கல்லால கட்டின வீடுன்ட்டு. அதான் வீடு மோட்சம். இத வீடு பேரு அடைதல், வீடு வந்து சேர்றது அப்படின்னு. ஐயா இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இருக்கிறோம், ஆனா வேற எங்கேயோ போயிட்டோம், திருப்பி வீட்டுக்கே வரணும்னு அர்த்தமா வீடு பேருனா? மோட்சம். ஓகே. நாடொன்றும் மண்ணால் மரத்தால் பனைந்து வீடு அனைத்தும். மண்ணாலே மரத்தால வீடு கட்டாங்கல்ல, எல்லா வீடும் கண்ணால கட்டி அழிதல். நல்ல பார்க்கும்போது அழிஞ்சு போதில் பார்க்கலையா? வீட்டு ஆசை போல இருக்கு. மண்ணால் மரத்தை கட்ட வீடு எல்லாம் அழிஞ்சு போதில் பார்க்கலையா? ஓ ஐயா இல்லைங்க. ஒண்ணு நிலம் வாங்குவாங்க, இல்ல பில்டிங் வாங்குவாங்க. இது பில்டிங்க பத்தி பேசிட்டு இருக்காப்புல இப்ப. சரியா? பில்டிங் மண்ணான மேல்விடும். மேல் விட்டு பார்த்துலையோ? மண்ணான மேல் விடும். மாடி.
மாடி 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 வீடு இது அங்க இந்த அரண்மனைன்னு ராஜாக்கள் சொல்லலாமா? அந்த அரண்மனை அங்க இந்த ராஜாக்கள் ஆ. எல்லாம் மேல் டப்பால பாய போச்சு இல்லையா? பழைய அரண்மனை அப்படின்னுவாங்களே. பாழ போகுது இல்லை பகலையா? பாக்கலையா? மேல் வீட்டுல மேல் வீட்டில் ஏறுன என்பார். மேல் ஏறுன்னு சொல்லுவேன். ம் இல்லை மேல மாடி சார். மாடி வீட்டுல ஏறுறேன்னு. ஓகே. ஏன்னா கடை மேல வந்தா ஏறுனா என்ன ஆகும்? ஓ, நீ மேல் வீட்டுல நான் மாடி வீட்டுல தான் தங்குவேன் அப்படிங்கிற. என் கடா மேல ஏறி வந்தானாக்கா என்ன ஆகும்? என்ன அவன் போச்சு. அவர் ஆசைப்பட்டது இதெல்லாம் ஆசைப்பட்டாருங்க. கடைசி வரைக்கும் அவரோட ஆசை வந்து கை கூடவே இல்லைங்க, போயிட்டாரு. அவ்வளோதான். முடிஞ்சு. இப்படிதான் சொல்லுவாங்க உலகத்துல. ஒரு வீடு கட்டி பார்க்கணும் ஆசைப்பட்டான் இந்த மனுஷன், கடைசி வரைக்கும் அது நிறைவேறாமே போச்சுங்களே அப்படின்னு வைங்க. ஆமா தானே மக்களே? இந்த மக்கள் அப்படியே அமைதியா இருக்கீங்க, இட்டு கொடுக்க மாட்டேறீங்க. இது புரியாது சார். இது புரியாது சார். பேசிக்கலாம் நம்ம. புரியாதா? ஓகே. பாட்டு எல்லாம் எடுத்தோம்னா ஜோரா போவோம். பரவாயில்ல. ஓகே, தெரிஞ்சுக்கிட்டியா மண்ணாசைனா என்னன்ட்டு? கேட்டியா? இதோட முடிச்சுக்கோ. இதுல என்னென்ன ஆசை இருக்குன்னு பாத்துருவோம் அடுத்து. நிறைய இருக்கு. மண்ணெடுத்துல ஆகாத்தனமும் மண்ணெடுத்து வேதியம்னா மண்ணெடுத்தாங்களா வேதியன். அவனே மண் எடுப்பான் கிடையாது. கூறிடும் மண் அளித்த வேதியன். வேதியன்னா அரசனுக்கு அரசன் வந்து மண் கொடுக்குறானா? ஆமா. அவனே விருப்பம் இருக்காது. உனக்கு எப்படி இருந்தது? அவனே விருப்பம் இல்லாம தான் ஓன்ட்ட கொடுத்துருக்கான்றாரா? ஆமா. மண்ணிடத்தில் ஆகா துரும்பிடத்தும் அதுதான் இன்னொன்னு பெரும் காமம். காமாட்சி வந்துச்சு. காமம், வீட்டு கோபம், அடுத்து கோபம் வருது. போகாத பாப கடற்கோர் படு கடலாம் பால் வெகுளி கோபக் கடலில் குளித்தனையே. சொல்லுங்க, காமத்தை சொல்லுங்கயா. என்ன சொல்றாரு? மண்ணிடத்தில் ஆகா துரும்பிடத்தும் ஆசை வைத்தாய், எண்ணிலுன்றன் ஏகா பெருங்காமம் என்று சொல்லுங்க. மண்ணுல இருந்து துரும்பு வரைக்கும் எல்லாம் வேணும். ஆசை வச்ச போகாத ஆசை இருக்க பெருங்காமம். என்ன சொல்லுவேன்? அடுத்து போகாத பாப கடலுக்கு ஒன்றுதான் வீடு கடல் கடல். அப்படின்னா போக முடியாத பாவக்கடல் சார். சரி. அது படுகடல் வீடு கடல். போகாத பாவக்கடல். அந்த கடல் வந்து போவாது. பாவக்கடல் நம்ம அழுப்பிருக்கு. பாவக்கடல்ல பாவக்கடலுக்கு படுக, அதுவே படுகடல் மக்களான கடல். இது வீடு கோபக்கடல். ஓ, கோபம் அதை விட பயங்கரமான பாவத்தை கொண்டு வருன்றாரா? அப்படியா? அந்த வீடு கடல அதை குளிக்கிறியே. அதை குளிக்கிறியே நீ. சரி சரி ஐயா. இல்லைங்க, அடிச்சு பார்த்து ஒவ்வொன்னா வருது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை முடிஞ்சிச்சு. அடுத்து இப்ப இந்த குத்திரம் வருது போல இருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படி வருது போல இருக்கு. ஓரா வெகுளி உடையான் தவமடையான். ஐயா சாமி, ஐயா இதெல்லாம் பாக்கணியா? அடுத்த வாரம் இந்த கோபத்துக்கு வருவியா? அடுத்த வாரம் கோபம் அதெல்லாம் பார்க்கணும். அதனால என்னென்ன நடக்கு தெரியுதானே? இப்ப மண்ணாசனா என்னது, பொன்னாசனா என்னது, பெண்ணாசனா என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதனால ஏன் வந்து இதெல்லாம் விடணும், ஏன் இதெல்லாம் வந்து விடணும்னாக்கா அவரே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. காசு வந்து நிக்கும்னு எதிர்பார்க்கற, அது வந்து தத்தி தத்தி ஓடுது.
உன்கிட்ட இருக்காது, 1000 பேர்கிட்ட ஓடிரும். அது வேற ஒழிச்சு காசு வந்துச்சுன்னா அது பாதுகாக்கணும், நீ வந்து துன்பத்துல இருப்ப. துன்பம் தான் வருது. காசு அதாவது ஏகப்பட்ட காசு சேர்க்கணும்னு பேராசை தான் சொல்லிட்டு இருக்காரு. வாழ்க்கைக்கு உழைக்கணும் அப்படின்னு சொல்லல. வாழ்க்கை ஐயா அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா வயலுக்கு போவான், வருவான், முடிச்சு ஈவினிங் ஃப்ரீ. அப்ப நேரத்துல அந்த என்ன செய்யறது, கலைகள், இந்த அதான் ஹாபி இருந்துச்சு அப்ப. இப்ப எங்க hobby? ஆடு புள்ளி ஆட்டம் ஆடுவான், கதை அந்த கதா கலைச்சேப்ப இருக்கும், என்ஜாய் பண்ணுவான் நைட்டு. ஐயா என்ஜாய் அப்படின்ட்டு. இப்ப நம்ம வேலை விட்டு வர்றதுக்கே மணி 10, 11 ஆகுது. எங்க இருந்து என்ஜாய்? இப்ப ஹாபின்லாம் கிடையாது தெரியுங்களா யாருக்குமே. அந்த காலத்துலயா நம்ம எஸ்டேட்ல எல்லாம் இருக்கும்போது மரம் வெட்டிட்டு மணி ஒரு 10, 11 தான் வேலை முடிஞ்சிடும். பால் ஊத்திட்டு வந்துருவோம். காலையில 3 மணிக்கு போவோம்யா, 5 மணிக்கு 5 மணிக்கு வேலைக்கு போயிட்டு மரம் வெட்டுவோம். மரம்லாம் வெட்டிட்டு எல்லாம் பால் ஊத்தி எல்லாம் வர்றதுக்கு மணி ஒரு மரம்லாம் வெட்டுறதுக்கு 7 மணி ஆயிரும். அப்புறம் பால் வடிகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பால் எடுப்போம். பால் எடுத்து எல்லாம் ஊத்திட்டு முடிஞ்சிட்டு வர்றதுக்கு மணி எப்படி பார்த்தாலும் மணி 11 ஆயிரம். முடிஞ்சு அதோட வேலை. அதுக்கப்புறம் என்னது, ஜாலிதான். ஜாலி விளையாடுறது, காண்டாகம் அடிக்கிறது, விளையாடுறது, இங்க போறது அங்க போறது, மத்த ஆக்டிவிட்டி தான். அதுக்கப்புறம் வேட்டைக்கு போறது, அது சொல்லலாம் நினைச்சேன். வேட்டை பிடிக்கிறது, வீட்டு அடிக்கிறது, அதுதான் வேலை. ஏன் நீங்க வேற ஏன் எடுத்து கொடுக்குறீங்க பழைய காலத்து இதெல்லாம்? ஈவினிங் அதான் வேலை. நிறைய டைம் இருந்துச்சு. ஆனா இப்ப உழைக்கிறோம் டைமே இருக்க மாட்டேங்குது. டைம் பத்த மாட்டேங்குது. அந்த காலத்துல என்ன, காலையில 5 மணிக்கு போடுவாங்க, மரம்லாம் வெட்டிட்டு பால் ஊத்திட்டு வர்றதுக்கு மணி 11 ஆயிரம். சரியா இருக்கும். அப்புறம் ஃப்ரீ தான். ஈவினிங் வந்து பந்து விளையாடுறது, அப்புறம் இதுக்கு போறது, மீன் இறக்கி போறது, என்னென்னமோ பண்ணிட்டு இருப்போம். முடியலாமா? சரியா? முடிச்சிருங்க. என்ன சொல்ல வர? முடிங்க சாமி, நீங்க முடிங்க. அப்பதான் நான் காசையா முடிப்பேன். அதாவது 1ல இருந்து 5ஆம் திருமுறைய படிக்க வேணான்றாங்க. கேட்ட வீட்டு குணமெல்லாம் இதுதான் இருக்கு. இதனாலதான் படிக்க வேணான்றாங்களோ? படிச்சீங்கன்னாக்கா உங்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடும். படிக்காதீங்க. படிச்சீங்கன்னா ஞானி ஆயிருவீங்க, ஆசையை விட்டுருவீங்க. அதனால படிக்காதீங்கட்டாங்களோ இல்லையா? இப்ப இந்த நெஞ்சறிவுறுத்தல் பாடல் நம்ம பார்த்தோம்னாயா, முதல்ல கடவுளை பத்தி தான் சொல்றாரு. கடவுள் இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற. அப்புறம் மனுஷன் சொல்றாரு, இதெல்லாம் நான் உன்ட்ட சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். நான் அவங்க கடவுளை பாருன்னா நீ இங்க போற அங்க போறேன்ட்டு. அப்புறம் கடைசியா என்ன சொல்றாருனாக்கா, முதல்ல வந்து பெண்ணாசைக்கு வர்றாரு, அப்புறம் வந்து பொன்னாசைக்கு வந்துட்டாரு, இப்ப மண்ணாசையை முடிச்சிட்டோம். அடுத்து வந்து கோபம் இதெல்லாம் வரும். இது வந்து என்ன தெரியுது, ஒவ்வொரு ஆசைக்கும் என்னென்ன அது ஏன் வந்து நியாயம் இல்லாத ஆசை அப்படின்ட்டு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. சரிதானையா? இப்ப நம்ம வந்து இப்ப உலகத்துல நீங்க சொல்லிங்க மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை கூடாதுன்னு சும்மா வாயில சொல்ற ஆள் இவர் இல்ல. ஒவ்வொன்றுக்கும் அதனால என்னென்ன விளைவுகள் வருதுன்னு சொல்றாருயா. இது கண்டிப்பா பார்க்கணும். இப்ப போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், இந்த பெண்ணாசைனால என்னென்ன வருது. இப்ப இன்னைக்கு வந்து இப்ப பொன்னாசை பார்த்துட்டோம். இப்ப மண்ணாசை. இப்ப பொன்னாசைனா உதாரணத்துக்கியா, காசு வந்து கையில நிக்காது. அது வந்து தத்திட்டு ஒரு குணமே வந்து தவளை மாதிரி தத்திட்டு தான் ஓடும். ஆனா நீ வந்து அதை பிடிச்சி வைக்கணும்னு பாத்தினாக்கா உனக்கு டென்ஷன் தான் வரும். நீ எப்படி நிம்மதியா இருப்ப? காசு போகுதேன்னு நம்ம அதோட இயல்பே அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஐயா, காசு போகுதேன்னு வருத்தப்படுறதுனாலதான் நம்ம உடம்பு பாதிப்பு, கவலை வருது. செல்வம். ஏன் நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயா, 100 வெள்ளி சம்பாதிச்சோமா அந்த 100 வெள்ளி செலவாக கூடாதுன்னு பாக்குறோம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்ப அந்த 100 வெள்ளி இருந்துச்சு அது அப்படியே இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கிறது இல்ல. நம்ம பார்த்தோம்னாக்கா 100 வெள்ளி சம்பாதிச்சோமாக்கா ஒரு 10 இல்ல 5 வெள்ளி தான் தங்கம், மத்ததெல்லாம் போயிருது. அது ஏன்னா அதோட குணமே அப்படிதானா. வல்லர் சொல்றாரு, நம்ம சொல்லல, வல்லர் சொல்றாரு. அது குணமே வந்து 1000 பேருக்கிட்ட அது போய் ஆகணும். அதோட வேலையே வந்து ஒரு இடத்துல நிக்க கூடாது. அதோட வேலையை வந்து ஒரு இடத்துல தங்கி இருக்க கூடாது. அதோட வேலையே 4 பேருக்கிட்ட போனாதான் அதுக்கு பெருமை. ஆனா நாம அதை வந்து பிரிச்சு வச்சிருன்னு பாக்குறோம். எப்படி வந்து கடலுக்கு அணை போடுற மாதிரி போல இருக்கு. இது உண்மைதானேயா? அப்ப நம்ம தெளிவா இருந்துக்க வேண்டியதான்.
காசு வந்தா செலவு, தங்கினா தங்கட்டும், தங்கணும் போட்டோம், முடிச்சு. அதுக்காக வீண் செலவு செய்யக்கூடாது, வரவுக்கு தக்க செலவுன்னு சொல்லிட்டாரு வள்ளலார். ஓகே 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 பை. பேட்டரி இது வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணல. எந்த பேட்டரி? சுவிட்ச் ஆன் பண்ணல. சரி சரி, ஓகே ஓகே, முடிச்சுங்க. பை பாய் ஐயா. நன்றிங்க. பசின்னு தெரியுது, அதுக்காக முடியா பாட்டு சொல்லி அருப்பரிஜை சொல்லி முடியா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய உள்ளே தரம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம். நன்றிங்க. நன்றி. நன்றிங்கய்யா. நன்றி. நன்றி வணக்கம்.